காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கல்பட்டு ஊராட்சி மக்களின் சேவைக்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் KV குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார். புரட்சி பாரதம் கட்சியின் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் கல்பட்டு C கருணாகரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்குடையை 2024 ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி அன்று மாலையில் கல்பட்டு ஊராட்சிக்கு வருகை தந்து திறந்து வைத்து மேலும் கல்பட்டு C கருணாகரன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் KV குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார். இவ்விழாவில் கலந்து கொண்ட கல்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயவேல் உரையாற்றிய போது புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கட்டப்பட்டுள்ள இப்பேருந்து நிலையத்தை அமைத்திட கருணாகரனோடு இணைந்து செயல்பட்டதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தங்கள் கல்பட்டு ஊராட்சியில் 2500க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். ஏனம்பாக்கம் வரை வரும் அரசு பேருந்து கல்பட்டு ஊராட்சி வரை வர ஏற்பாடு செய்து தர டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியாரிடம் வலியுறுத்தினார். கல்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயவேல். பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார் கூறியதாவது: கல்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயவேலுவின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இது தொடர்பாக இத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசி அதற்கான தீர்வை காண வழிவகை செய்வதாகவும் தேவைப்பட்டால் சட்டமன்றத்திலும் உரையாற்றுவேன் என உறுதி அளித்தார். நிச்சயம் பேருந்து சேவை கிடைக்கும் என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து டாக்டர் பூவை எம் மூர்த்தியார், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார் ஆகியோரின் முப்பெரும் விழாவில் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலையிலும் கேக் வெட்டி முப்பெரும் விழாவை கொண்டாடினார் டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியார். இதன் பின்னர் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் கராத்தே பா வில்சன் டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்திக்கு சால்வை மற்றும் மாலையை புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் முன்னிலையில் அணிவித்தார். அது சமயம் டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தியாரின் ஆள் உயர திருவுருவ படத்தை டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்திக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்கினார் ஒன்றிய செயலாளர் C கருணாகரன். திருவள்ளூர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் பா வில்சன் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் முதன்மை செயலாளர் குருசேந்திரகுமார், மாநில செயலாளர் பூங்கா நகர் பா காமராஜ், பரணி P மாரி, மாநில துணை செயலாளர் சித்துக்காடு ஏகாம்பரம், மாவட்ட துணை செயலாளர் P பிரம்மா, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கண்ணன்கோட்டை இந்துமதி, மாவட்ட தொழிற்சங்க PTC முனிவேல், எல்லாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் வெங்கல் வேலு உள்ளிட்டோர் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இளம்புரட்சியாளர், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த புரட்சி பாரத இயக்கத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் இளம்புரட்சியாளர் அவர்கள் இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் இருந்தும் இந்த நிகழ்ச்சிகளை கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தினால் இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கல்பட்டு C கருணாகரன் அவர்களே, ராலை ராமலிங்கம் அவர்களே, பேராண்டூர் டேவிட் அவர்களே, முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கின்ற வரவேற்பாற்றிருக்கின்ற சுமன்ராஜ், இளையராஜா, பிரகாஷ் ராஜ் அவர்களே, வில்சன் அவர்களே, சிவமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற மாநிலத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நேரம் இல்லாத காரணத்தினால்
தலைவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றி முடிப்பார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவிக்கின்றார்கள். மேல வைங்கப்பா. இந்த வில்லேஜுக்கு எங்களுடைய இந்த புரட்சி பாரத கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ரிஷவந்திரகுமார் அவர்கள் எங்களுடைய கிராமத்திற்கு வீட்டுக்கு ஏற்கனவே வர வேண்டும் சொல்றதுக்காக வர முடியாத ஒரு காரணத்தினால கண்டிப்பா தலைவரை கூட நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக அவரை கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வருவதற்காக அவர்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் கல்பட்டு கிராமத்துக்கு பேருந்து வசதிகள் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு மூச்சு எடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டை கண்டிப்பா கட்டணும் தான் என்னுடைய ஏழ்மை. ஏன்னாக்கா பிறகுறோம் ஒரு மனுஷன் என்ன சாதிக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கணும். ஒரு மனுஷன் இதை தான் நம்ம சாதிக்கணும். ஒரு புரட்சி பாரத கட்சியில் இருக்கிறோம். இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் நானு. இந்த கட்சிக்கு என்ன செய்யணும், நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செஞ்சு ஆகணும் தான் என்னுடைய உள்கொள் நோக்கமே. அதனாலதான் இன்றைக்கு இந்த கல்பட்டு கிராமத்துல ஒரு ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய பஸ் ஸ்டாண்டை இந்த இடத்துல நான் கட்ட முடிஞ்சது. அதுக்குரிய வேலையை அடுத்து பிள்ளைகளுக்கு வந்து பெரியபாளையம் டு யானம்பாக்கம் வரும் பஸ் வருது. அந்த பஸ் வந்து இந்த கல்பட்டு கிராமத்திற்கு வந்து தலைவர் அவர்கள் வந்து நம்ம இருக்கிற இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போன் பண்ணி கல்பட்டுக்கு வந்து வர வைக்க வேண்டியது தலைவருடைய ஆணைக்கணிங்க அவர்களிடம் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆவடி டு மாலந்தூர் பஸ் வந்து போயின்னு இருக்கு. இப்ப வந்து எம்ஜிஆர் நகர் கிட்ட தான் போயின்னு இருக்குது. அந்த பஸ்ஸும் வந்து கல்பட்டுக்கு வந்துட்டோம்னா எங்க ஏழை மக்கள் எல்லாரும் பஸ் வசதியோட எல்லாம் பயணிப்பாங்க. இந்த நேரத்தில் தலைவர் இடத்துல சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தலைவருக்காகவும் இந்த நம்முடைய கல்பட்டு கிராமத்திற்காகவும் தலைவர் எப்போதும் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்துவார் என்று நம்பி கேட்டுக்கொண்டு எங்களுடைய நம்ம மரியாதைக்குரிய தம்பி நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி செய்வேல் அவர்களுக்கும் எங்களுடைய அவரால் முடிந்த உதவியை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல இல்லாமல் தலைவர் அவர்களிடத்தில் எங்களுடைய சிப்கார்டு அறிவிச்சிருக்காங்க. சிப்கார்டு அறிவிச்சோன்னா எங்களுக்கு ஜெய்பீம் எங்களுடைய இந்த குடும்பத்தினுடைய குலவிளக்கு ஒப்பற்ற தலைவர் வாழும் மூர்த்தியார் அவர்களுடைய எங்களுடைய இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, இங்கே இந்த கிராமத்திற்கு தலைவர் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக குறைந்த ஒரு 2 மாசமா கல்வி ஒன்று சமூக மாற்றம் என்ற அடிப்படையில கல்பட்டு கிராமத்தில் இருக்கின்ற கிராம மக்களுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். கிராம பொதுமக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ கட்சிக்கு அப்பாற்பட்டு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, புரட்சி பாரதத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு சில ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் கல்பட்டு கிராமத்திற்கு பஸ் நான் செய்வேன். அது பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி, செய்யணுடைய கடமை. எங்களுக்கு தலைவர் வந்து எங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு அடுத்தபடியாக புரட்சி பாரதத்தின்
ஆற்றல் மிக்க தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற டாக்டர் புரட்சியாளர் அவர்களே, எங்கள் கல்பட்டு கிராமத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள, ஒன்றிய நிர்வாகிகள, புரட்சி பாரத தொண்டர்களே, தொண்டர் படையை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக புரட்சி பாரதம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்பட்டின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தலைவர் இடத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் வைக்கிறாங்க. என்னன்னா, நீண்ட காலமாக பேருந்து வசதி ஏற்படுத்தணும் சொல்ற வாக்குறுதிகள் அநேக பேர் கொடுத்திருக்காங்க. அதை நிறைவேற்ற முடியல. நம்முடைய ஒன்றிய செயலாளர் கருணாகரன், மதிப்புக்குரிய கருணாகரன் அவர்கள் கண்டிப்பாக நான் தலைவரிடத்தில் முறையிட்டு இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கார். அதற்காக அவரோடு இணைந்து இந்த பணிகளை நாம் செய்திருக்கிறோம். நம்புகிறோம் இந்த பேருந்து 3 விதமான பேருந்துகள் வருகிறது. எல்லா பேருந்துமே கல்பட்டு மட்டும் கட் பண்ணிட்டு போயிட்டு கொண்டிருக்கு. ஏனம்பாக்காரி வர பேருந்து கல்பட்டு வரை இயக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணணும். இதே மாதிரி பலமுறை மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவெல்லாம் எல்லாமே நிலுவையில் வச்சிருக்காங்க. அதை செயல்படுத்தி கொடுக்கணும். பஸ் ஸ்டாண்டு கட்டினது புரட்சி பாரதியின் சார்பாக கட்டியிருக்காங்க. அதை அந்த பஸ் வரதா நாளடிவில் எப்பவுமே பேசக்கூடிய மாதிரி புரட்சி பாரதியின் சார்பாக அந்த பஸ் இங்கே இயக்கப்பட்டது என்பதை இந்த கல்பட்டு ஊராட்சியிலேயே பதிவு செய்ய வேண்டுமென தலைவர் முழு மூச்சோடு ஈடுபட்டு என்னுடைய ஏற்பாடை எங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். 2520 பொதுமக்கள் இருக்கிற இந்த வில்லேஜில் உங்களுடைய பேரு என்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை அண்ணன், அன்பு சகோதரர் கருணாகரன் அவர்களுக்கு இன்றைய பஞ்சாயத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய பாசத்தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். எழுச்சியோடு நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்ற ஒன்றிய தலைவர் அருமை தம்பி கல்பட்டு கருணா அவர்களே, ஒன்றிய செயலாளர், இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்துகின்ற ஒன்றிய பொருளாளர் அருமை சகோதரர் டேவிட் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பா காமராஜ் அவர்களே, கட்சியினுடைய முதன்மை செயலாளர் டி ருஷேந்திரகுமார் அவர்களே, கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் தளபதி செல்வம் அவர்களே, மாநில செயலாளர் சகோதரர் பரணி மாரி அவர்களே, செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் KS ரகுநாதன் அவர்களே,
இந்த சிறப்பான விழாவை முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கரத்தே பா வில்சன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் வடமதுரை திராவிட சீனு அவர்களே, கன்னிகைப்பேர் வேழவேந்தன் அவர்களே, மகளிரணி செயலாளர் சகோதரி இந்துமதி சரத்குமார் அவர்களே, ஒன்றிய தலைவர் கண்ணன்கோட்டை பார்த்திபன் அவர்களே, கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி மெய்யூர் பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஊத்துக்கோட்டை பகுதியை சேர்ந்த சிட்டி பாபு அவர்களே, எலாபுரம் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் தாமரைப்பாக்கம் ரமேஷ் அவர்களே, வெங்கல் வேலு அவர்களே, பணப்பாக்கம் தமிழ் அவர்களே, பணப்பாக்கம் கண்ணன் அவர்களே, ஏனம்பாக்கம் மரியாதைக்குரிய கல்பட்டு ஊராட்சியினுடைய தலைவர் துரைவேல் அவர்களே, ஜெயவேல் அவர்களே, பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கல்பட்டு கிராமத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஆங்காங்கே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மாணவர்களே, இவர்களுடைய கோரிக்கையே ஏனம்பாக்கம் வரை வருகின்ற பேருந்து ஏன் கல்பட்டு வரக்கூடாது என்கின்ற ஆவடி டு மாலந்தூர் கல்பட்டுக்கு வரணும். இதை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலேயும் தேவைப்படுகின்ற பொழுது இந்த போக்குவரத்து துறையுடைய அமைச்சரிடத்திலும் இதை பற்றி பேசி கண்டிப்பாக பேருந்து மாலந்தூர் வரை வருகின்ற பேருந்து கல்பட்டு வழியாக வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு தனிப்பட்ட நபர் சலுகைகள் இருந்தும் கூட இரட்டடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கல்வியும் வேலைவாய்ப்பும் அனைத்துமே பாதிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் தன்னுடைய திறமைகளோடு படிக்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்பை நம்பாமல் தனியார் துறையிலும் கூட தன்னுடைய முயற்சியின் மூலமாக வேலைவாய்ப்பை வாங்கி கொண்டு வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறுபட்ட இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு புரட்சி பாரதம் வழிகாட்டியாக இருக்கின்றது. அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், அல்லது இது போன்ற வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் புரட்சி பாரதம் வழிகாட்டியாக இருக்கின்றது. ஆகவே என்றைக்குமே இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு உள்ள இந்த இயக்கம், இந்த நாட்டிலே எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த மக்களை பயன்படுத்தி வருகிறார்களே தவிர இந்த மக்களுக்கான வளர்ச்சியிலே இதுவரை யாரும் அக்கறை கொண்டதாக தெரியவில்லை. எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவருடைய காலத்திலிருந்தே 100% எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், பிரதிபலனும் இல்லாமல் இந்த மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வழியில வந்தவர்கள் புரட்சி பாரதத்தினுடைய சொந்தங்கள். ஆகவே இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக
என்றென்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, நாம் எப்பொழுதுமே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்குள் பிரிவினைகள் இல்லாமல் நம்முடைய கோரிக்கைகளுக்காக, நம்முடைய குறிக்கோளுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் நம்மை பிரித்து வைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் முறியடித்து நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு தேர்தல் வந்துவிட்டாலே நமக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குகின்ற ஒரு சூழலை, அதை ஒரு இலக்காரமாக கொச்சையாக காசு கொடுத்தால் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்களை எல்லாம் முகத்திலே கரி பூச வேண்டும் என்று சொன்னால், நீ என்னதான் காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் எங்கள் மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ அவர்களுடைய தலைமையை சொல்லுகின்றவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கை நாங்கள் அளிப்போம் என்று சொன்னால் எந்த அரசியல்வாதியும் நம்முடைய கிராம பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய இயக்கங்கள் சொல்லுவதை நாம் நன்றாக நாம் கவனித்து இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஒற்றுமையோடு இருந்து நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முடிந்தவரை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சில நலன்கள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், வாலிபர், அது இளைஞர்களுக்கு வாலிபர். இளைஞர்களுடைய உடல் நலத்தை எண்ணி அவர்களுடைய உடற்பயிற்சிக்காக வாலிபாலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனாக்களும் கொடுத்து நம்முடைய ஒன்றிய செயலர் கருணாகரன் அவர்கள் இந்த முயற்சியிலே இருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய மாணவர்கள் எல்லாம் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்கு போக வேண்டி இருக்கின்ற காரணத்தினால்தான் யாரையுமே அவருடைய கருத்துக்களை இங்கு முன்வைப்பதற்கு நேரம் இல்லை. ஆகவே நேரடியாக சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த சுருக்கமாக நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். ஆகவே நாம் எப்பொழுதுமே ஒற்றுமை உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்று நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்குகிறார்கள். நன்றி நன்றி. இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். ஜீவா இல்ல கட்டலாம் இல்ல இங்க இங்க தூரமா வேணும் கை வச்சு கத்தி வச்சு அப்படி பாருங்க. ஐயா இப்படி வாங்க அப்படி
கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து முடியுங்க ஐயா. அந்த இது ஒன்றியத்துடைய செயலாளர் திரு கருணாகரன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். இதே சார் எல்லாரும் இங்க போகுது, கொஞ்சம் தள்ளி போங்க அப்படியே சார், கொஞ்சம் அப்படியே தள்ளி வாங்க, எல்லாரும் கவரேஜ் வரும், கொஞ்சம் தள்ளி வாங்க. ஐயோ 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 ஐயா இங்க பாருங்க ஒரு நிமிஷம், இங்க பாருங்க இங்க பாருங்க. ஓகே ஓகே இங்க பாருங்க ஐயா. மேலே இருக்குறா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே பாருங்க ஓகே. இந்த ஒரு வசதி செய்தானா உனக்கு நாங்கள் கடமைப்பட்டுவோம். அந்த பஸ்ஸுக்கு தூளூர் பஸ்ஸும் ஆடி பஸ்ஸும் யானமாத்து பஸ்ஸும் எங்கள் ஊர் பக்கம் வெளியாயிடும். சரி வருவா. சரிம்மா பார்த்துண்ணா ஃபோன் பண்ணுறா. இனிமேல் இருந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறேன். வேறு பதில் சரி மாப்பிள்ள. நானும் நன்றிண்ணா. ஓகே சார் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே சார் ஓகே சார் நான் அனுப்பிச்சி விட்றேன். நன்றி சார். காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு விளம்பரங்கள் வழங்கி தங்கள் ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி. காகித சக்தி தமிழ் வார செய்திகளுக்கு விளம்பரங்கள் வழங்கிட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.